கர்த்தரால் எதையும் செய்ய முடியும், தோற்க முடியாது. எதையும் செய்ய முடியும், கர்த்தரால் எதையும் செய்ய முடியும், தோற்க முடியாது. கர்த்தரால் எதையும் செய்ய முடியும், தோற்க முடியாது. எதையும் செய்ய முடியும், கர்த்தரால் எதையும் செய்ய முடியும், தோற்க முடியாது. கர்த்தரால் உன்னை காக்க முடியும், கர்த்தரால் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும், கர்த்தரால் உன்னை சுத்தமாக்க முடியும், கர்த்தரால் முடியும். கர்த்தரால் எதையும் செய்ய முடியும், தோற்க முடியாது. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வாக்கியத்திலிருந்து வருகிறது. என்ன அந்த வார்த்தை சொல்லுகிறது? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். திரும்பவும் சொல்லுகிறேன், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஜெபம் செய்வோமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற அந்த வார்த்தையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஐயா. எங்களோடு நீர் பேசும். மனுஷரால் கூடாத காரியங்கள் உம்மால் கூடும் என்பதை நாங்கள், உம்மால் முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையின் ஆழத்தை, சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த காணொளியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்களால் முடியாத காரியம் இந்த இயேசுவால் முடியும் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபையை தந்தருளும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, ஒரு அருமையான சம்பவத்தை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அந்த சம்பவம் என்ன என்றால், ஒரு தலைவன் வந்து இயேசு வண்டியிலே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வினாவை எழுப்புகிறான். அருமையானவர்களே, தமிழ் வேதாகமத்திலே ஒரு தலைவன் ஒருவன் வந்து என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆங்கில வேதாகமத்திலே ரிச் ரூலர் என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எ லீடர் ஆஃப் த சர்ச் ஆர் சினகாக், ஜெப ஆலய தலைவன் என்று போட்டிருக்கிறார்கள். இன்னொரு மொழியாக்கத்திலே யூத மத தலைவன், எ ஜூவிஷ் லீடர் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார்கள். சரி, அப்படி என்றால் அவன்
வேதத்தை ஓரளவு கற்றவனாகத்தான் இருக்கக்கூடும். இங்கே அவன் இயேசு வண்டியிலே வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். இயேசு அவனை பார்த்து, இந்த உலகத்திலே நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவனை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அவர் பதில் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவனை தவிர ஒருவரும் நல்லவன் இல்லையே என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம ஆளுங்க இதை பிடிச்சிக்கிட்டு, இயேசுவே தான் அவர் நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் எப்படி அவர் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில சகோதரர்கள், பிற மத சகோதரர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. இதனுடைய உண்மை அர்த்தம் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. தேவன் ஒருவரே நல்லவர். தேவன் ஒருவரே நல்லவராக இருக்க நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன் என்று சொல்லி கேள்வி எழுப்புறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்ன நல்ல போதகரேன்னு சொல்கிற, நீ என்னை நல்லவர் என்று சொல்லுகிறாய். தேவன் ஒருத்தர் தான் நல்லவராக இருக்க முடியும். அப்படின்னா அந்த தேவன் நான் தான் என்று உனக்கு புரிகிறதா? This is the indirect question Jesus raises to this synagogue leader. இதுதான் இந்த இயேசு கிறிஸ்து அந்த மத தலைவனை பார்த்து எழுப்புகிற கேள்வியாக இருக்கிறது, மறைமுக கேள்வியாக இருக்கிறது. தேவன் ஒருத்தர் தான் நல்லவர். நீ நல்ல போதகரேன் என்னை சொல்லுகிறாய், நல்ல போதகரே என்று சொல்லுகிறாய். அப்படி என்றால் அந்த தேவன் நான் தான் என்பது உனக்கு புரிகிறதா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். அதன் பிறகு அவர் சொல்றாரு, அவன் என்ன கேள்வி கேட்டான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் தான் கேட்டான். ஏன் சொல்றாரு, நீ 10 கற்பனைகள் எல்லாம் படிச்சிருப்பியா? அதில் போட்டிருக்குல்ல, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்றெல்லாம் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனிடத்தில் பதில் கூறுகிறார். அவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறான். கை கொள்கிறேன், சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் நான் கை கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறான். இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்கிறார். உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லி அவர் சொன்ன உடனேயே அவன் மிகுந்த துக்கமடைந்தான் என்று சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. He became very sad என்று சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பிலே போட்டிருக்கிறார்கள். Watched. Jesus watched him going and looked at his disciples and said என்று சொல்லி ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறாங்க. அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு அவர் சொன்ன வார்த்தை, இங்கிலீஷில் சீடர்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார்கள். என்ன சொன்னார்? ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். அடுத்து சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை விட ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் கடினம் என்கிறார். அதாவது ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை விட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே சீடர்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. Then who can be saved? அப்படின்னா யார் தாங்க ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள், இயேசுவை நோக்கி கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இப்பொழுதுதான் சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இயேசு, ஹல்லேலூயா, glory to Jesus. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அதனுடைய பின்னணியை பார்க்கிற பொழுது இது முதலாவது ரட்சிப்பை குறித்து தான் பேசுகிறது.
ரட்சிப்பை குறித்து தான் பேசுகிறது. ஒரு மனிதன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளவே முடியாது. தன்னைத்தானே தன்னுடைய செயல்களாலே, தன்னுடைய முயற்சிகளாலே, தன்னுடைய பக்தி முயற்சிகளாலே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது என்பதைத்தான் அது உணர்த்துகிறதாக இருக்கிறது. இதுதான் அவருடைய இம்மீடியட் கான்டெக்ஸ்ட். அவருடைய உடனடி பின்னணி என்ன தெரியுமா? நீயே உன்னை ரட்சித்து கொள்ள முடியாதையா. ஒருவேளை அந்த ஐஸ்வர்யவன் எல்லாத்தையும் விற்று தரித்திற்கு கொடுத்திருந்தாலும் அவன் ரட்சிக்கப்பட முடியாது. அவன் பிறகு இந்த இயேசுவை பின்பற்றி இருக்க வேண்டும். இந்த இயேசு வண்டியில் பாவ மன்னிப்பை பெற்று கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அவனுக்கு வழி இல்லை. ஆனால் அதையே செய்வதற்கு அவனால் முடியவில்லை. இதை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. 5வது திருக்குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்லி 5வது திருக்குறள், அதாவது கடவுள் வாழ்த்து பகுதியின் 5வது திருக்குறளாக இது வருகிறது. திருக்குறளே தான் 5வது திருக்குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. என்னையா அதுக்கு அர்த்தம்? ஒருவனை இருளாகிய நரகத்தில் சேர்க்கக்கூடிய இரு வினைகளாகிய ஜென்ம பாவம், கர்ம பாவம், இவைகள் ஒருபோதும் அணுகவே முடியாத இறைவனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு விசேஷித்த பொருளை மனுக்குலத்திற்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஒரு விசேஷித்த பொருளாகிய ரட்சிப்பை, மீட்பை, ஒழுக்க நெறியை மனிதர்களுக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார். சம்பாதித்து வைத்து புகழ் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா, glory to Jesus. அதாவது இருள் சேர் இருவினையாகிய ஜென்ம பாவம், கர்ம பாவம் என்கிற நரகத்திலே தள்ளக்கூடிய இரு வினைகளாகிய ஜென்ம பாவம், கர்ம பாவம் ஒருபோதும் அணுக முடியாத இறைவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக மனுக்குலத்திற்காக ஒரு விசேஷித்த பொருளாகிய ரட்சிப்பை, அதாவது மீட்பை, அதாவது வள்ளுவர் பாணியிலே ஒரு ஒழுக்க நெறியை அவர் சம்பாதித்து வைத்து புகழ் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இதை அவர் சொல்லியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆக ஒருவனும் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் அது உணர்த்துகிறதாக இருக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த மத தலைவன் நினைத்தான் அவனுடைய சொந்த முயற்சி அவனுக்கு பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை பெற்றுத்தரும் என்று எண்ணினான். அது முடியவில்லை. எந்த மனிதனுக்கும் அது கூடாது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அதைத்தான் நம்ம ஆரம்பத்தில் பாடணும், கூடாதது ஒன்றும் இல்லையே என்று சொல்லி. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. Glory to Jesus. இந்த நிகழ்விலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1வது காரியம், the impossibility of human effort. The impossibility of human efforts. அதாவது மனித முயற்சியின் சாத்தியமின்மை, மனித முயற்சியின் சாத்தியமின்மை. மனித முயற்சியினால் கூடாத காரியங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு. வள்ளுவர் பாணியில் சொன்னால் ஒழுக்க நெறி. அதில் ஒருத்தர் தானாலாம் வர முடியாது, தானாலாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சபையில் அற்புதம் நடக்கலைன்னு நினைக்காதீங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு வரான் பாருங்க, அதுதான் அற்புதத்திலே பெரிய அற்புதம். உங்கள் சபைக்கு ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றான் என்றால் அதைவிட ஒரு பெரிய அற்புதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. Great miracle is when one person gets saved. ஒரு மனிதன் மனம் திரும்புவதுதான் மிகப்பெரிய அற்புதம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க,
அவர்களுடைய சொந்த முயற்சியால் ரட்சிக்கப்படலாம்னு நினைக்கிறாங்க. இந்த மத தலைவன் இயேசுவண்டிலே கேள்வி எழுப்பினவன் அப்படித்தான் நினைச்சான். என்னுடைய சொந்த முயற்சியால் நான் ரட்சிக்கப்பட்டுடலாம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் எண்ணினான். இயேசுடைய பதில் அவனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்து விட்டது. உன்னுடைய பணம் அல்ல, உன்னுடைய சொந்த முயற்சி அல்ல, நீ நான் சொல்வதை கேள், எனக்கு கீழ்ப்படி, அதுதான் முக்கியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இப்படி இருக்கிறாங்க. பரிதாபத்துக்குரிய நிலை. ஒரு காவி சட்டையை போட்டுக்கிறாங்க, கழுத்தில் ஒரு கொட்டையை போட்டுக்கிறாங்க. இங்கேருந்து நடந்து போக வேண்டியது புண்ணிய ஸ்தலத்துக்கு, வேளாங்கண்ணிக்கு. இங்கேருந்து நடந்து போக வேண்டியது வேறு கோயில்களுக்கெல்லாம், பிற மத சகோதரர்கள்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கிறாங்க. இப்படியெல்லாம் போனால் பாவ மன்னிப்பு கிடைச்சிரும்னு நினைக்கிறாங்க. ஒருபோதும் கிடைக்காது. நானும் இதை ஒரு காலத்தில் செய்தேன். இங்கேருந்து புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வேளாங்கண்ணியில் போய், பழைய வேளாங்கண்ணி புது வேளாங்கண்ணின்னு இருக்குது, அந்த பழைய வேளாங்கண்ணிலேருந்து புது வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டே நகர்ந்து போனால் அது ஒரு பெரிய புண்ணியம் நினச்சிட்டு செஞ்சார். தேர் ஓட்டுவார்கள் நைட்டில், அதுக்கு முன்னாடி போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் அது ஒரு பெரிய நன்மை, பாவம் மன்னிக்கப்பட்டுடலான்னு நினச்சேன். தவறான எண்ணங்கள், சொல்லித் தருவதற்கு ஆள் இல்லை, நிறைய ஜெபமாலைகளை சொல்லிட்டா பாவம் போய்டும்னு நினச்சோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆட்கள் இன்னும் நிறைய இருக்கிறீங்க. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய சொந்த முயற்சியினால் ரட்சிக்கப்பட முடியாது. சோலா கிரேஷியா, கிருபை மட்டுமே. சோலா ஃபீடா, நீ இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் மட்டுமே. சோலா ஸ்கிரிப்சுரா, வேத வசனம் மட்டுமே. இதுதான் உன்னை காப்பாற்ற முடியுமே ஒழிய எதுவும் உன்னை காப்பாற்ற முடியாது. உடைய மனித முயற்சி உனக்கு எந்த பிரயோஜனமும் தராது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யாது. ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு மனித முயற்சி உதவி செய்ய முடியாது. அப்போஸ்தலர் 4:12 பாருங்கள். வானத்தின் கீழெங்கும் நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நாமம்னு சொல்லும்பொழுது இந்த நாமம் தான் ஞாபகம் வருது. தெரியாதவர்கள் இந்த நாமத்தை போட்டு கொண்டிருக்கிறார்கள். தெரிந்த நாம் அந்த நாமத்தை மனதிற்குள்ளாகவே வைத்திருக்கிறோம், உள்ளத்திற்குள் வைத்திருக்கிறோம். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, மனித முயற்சியால் கூடாதவைகள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக ஒருபோதும் கூடாத ஒரு காரியம் ரட்சிப்பு, மீட்பு, பாவ மன்னிப்பு, ஒழுக்க நெறி என்று பல்வேறு வார்த்தைகளால் சொல்லப்படுகிற பாவத்திலிருந்து விடுதலை. அது மனித முயற்சியால் கூடாது. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், த பாசிபிலிட்டி ஆஃப் டிவைன் கிரேஸ், தெய்வீக கிருபையின் சாத்தியக்கூறுகள். தெய்வீக கிருபையின் சாத்தியக்கூறுகள் என்னையா? அது தேவனால் கூடும். இங்கே இயேசு கிறிஸ்து உன்னுடைய கண்ணோட்டத்தை, உன்னுடைய இயலாமையிலிருந்து அவரால் கூடும் என்கிற அந்த இடத்திற்கு உன் கண்ணோட்டத்தை திருப்புகிறார். He shifts your focus from your inability to divine ability. உன்னால் இயலாது என்ற நிலையில் இருந்து உன் கண்ணோட்டத்தை தேவனால் இயலும் என்ற இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அல்லேலூயா, glory to Jesus. உன்னால் முடியாத காரியங்கள் தேவனால் இயலும், தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனாலே கூடும். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு அல்லது ஒழுக்க நெறி என்று சொல்லக்கூடிய காரியங்கள் மனிதனுக்கு சாத்தியமே இல்லை. ஆனால் தேவனால் அது கூடும். தேவன் அதை மனிதனுக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கும் பொழுது ஒருவன் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொன்ன காரியத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். ஞான தீபம் என்கிற புத்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிற காரியம், உங்களுக்கு முக்தி வேண்டுமானால், முக்தி என்று சொல்லும்பொழுது அது பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு இவைகளை குறிக்கிறது. உங்களுக்கு முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை பார்க்கிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. அழகாக சொல்லி வச்சிருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு, மீட்பு வேண்டுமானால், முக்தி வேண்டுமானால்
இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை பார்க்கிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு. இதை விட என்னங்க வேணும்? ரட்சிப்பு அவரால் மட்டும்தான் முடியும். ஆக மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும்னு சொன்னால் அது முதல்ல ரட்சிப்பை தான் குறிக்குது, அப்புறம் தான் மற்ற எல்லாமே. இன்றைக்கு உன்னுடைய நிலை என்ன? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உன்னால் படிக்கவே முடியலையா? இயேசுவை நோக்கிப்பார், படிப்பதற்கான கிருபை அவர் தருவார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனக்கவலை. உன்னால் முடியலையா? உன் கவலை அவர் நீக்குவார். அவரால் முடியும். தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பைபிளில் சொல்லியிருக்கிற காரியம் திருக்குறளில் சொல்லியிருக்கிறது. தன்னோடு ஒருவரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய திருவடிகளை சேர்ந்தவன் மனக்கவலையிலிருந்து விடுதலை பெற முடியும். என்ன உன் மனக்கவலை? பண கஷ்டமா? குடும்ப பிரச்சனையா? ஊழியத்தில் பிரச்சனையா? ஊழியத்தை சரியாக செய்ய முடியலையா? வாழ்க்கையே ஏண்டா வாழ்கிறோம், செத்து போனால் தேவலை பரவாயில்லன்னு நினைக்கிறியா? உன்னுடைய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள் எதுவாயிருந்தாலும் ஒன்றை மாத்திரம் எண்ணிக்கொள், இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய அத்துணை பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுதலையாக்குவார். உன்னால் கூடாத காரியங்கள் இந்த தேவனுடைய கிருபையினால் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். செயற்கரிய செய்வார் பெரியர், செரியர் செயற்கரிய செய்வுகளாதார். 26வது திருக்குறள். அதாவது செய்வதற்கு அரிதான ரட்சிப்பு, உயிர்த்தெழுதல் ஆகிய காரியங்களை செய்ய முடியாத, இவைகளை செய்பவரே பெரியவர், இவைகளை செய்ய இயலாதவர் சிறியவரே. செய்வதற்கு அரிதான காரியமான ரட்சிப்பு, உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களை செய்பவர்தான் பெரியவர், இவைகளை செய்ய இயலாதவர் சிறியவரே. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பெரியவர், மற்ற எல்லாருமே சிறியவர் தான். அருமையானவர்களே, நான் முதல்ல சொன்ன மனிதனுக்கு சாத்தியமில்லாத காரியங்கள், தி இம்பாசிபிலிட்டி ஆஃப் ஹியூமன் எஃபோர்ட்ஸ், மனித முயற்சியின் சாத்தியமின்மை. ரெண்டாவது, தேவ கிருபையின் சாத்தியக்கூறுகள், த பாசிபிலிட்டி ஆஃப் டிவைன் கிரேஸ். ஆக 2 காரியங்களை பார்த்துட்டோம். 3வது காரியத்தை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, நம்ம முதல்ல சொன்னோம் தி இம்பாசிபிலிட்டி ஆஃப் ஹியூமன் எஃபோர்ட்ஸ், மனித முயற்சியின் சாத்தியமின்மை என்று சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, த பாசிபிலிட்டி ஆஃப் டிவைன் எபிலிட்டி, தெய்வீக கிருபையினால் ஏற்படுகிற சாத்திய கூறுகள் தேவனால் கூடும் என்பதை குறித்து பார்த்தோம். 3வதாக, த live by faith in the impossible situations, சாத்தியமில்லா சூழலிலும் விசுவாசத்தை பற்றிக்கொள் என்பதுதான் 3வது காரியம். சாத்தியமில்லா சூழலிலும் விசுவாசத்தை பற்றிக்கொள். என்னையா விசுவாசம்? இயேசுவை பற்றிக்கொள். இந்த வார்த்தை என்பது, அதாவது மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற வார்த்தை ஏதோ உன்னுடைய வாழ்க்கையின், இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய ஒன்றல்ல. இந்த உலகிலேயே தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. எந்த அழைப்பு? எதற்காக அந்த அழைப்பு? என்னை நம்பி வாயான்னு சொல்கிறார். ட்ரஸ்ட் இன் மீ, என்னை நம்பி வா. அவரை விசுவாசிப்பதற்கான அழைப்பை கொடுக்கிறார். உடைய வாழ்க்கையின் எந்த சூழலிலும் அவரை விசுவாசி. உடைய வாழ்க்கையின் எந்த நிலையிலும் அவரை விசுவாசி. உடைய வாழ்க்கையின் எந்த போராட்டத்திலும் அவரை விசுவாசி. உடைய வாழ்க்கையின் எந்த சாத்தியமில்லா சூழலிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய பொருளாதாரத்தை நம்பி வாழாதே, உன் மனத்தை சார்ந்து வாழாதே, உன் பணத்தை சார்ந்து வாழாதே, உன் குணத்தை சார்ந்து வாழாதே. என் குணத்தானாகி இயேசுவை சார்ந்து வாழ். திரும்ப எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அதாவது என் குணத்தை உடைய இறைவன் இயேசு கிறிஸ்துவை வணங்காதவர்கள்
உணர்வற்ற உடலை உடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கண் இருந்தும் காணாமல் இருக்கிறார்கள், காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, அருமையான அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் சொல்லியிருக்கிறது போல, இயேசு இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனாக இருக்கிறான். அப்படி இராதிருங்கள். இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும், சுகவீனத்தில் இருந்தாலும், வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சியா என்ற சூழலில் இருந்தாலும், மன விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருந்தாலும், புரோக்கன் ரிலேஷன்ஷிப் உறவுகள் உடைந்து போன நிலையில் இருந்தாலும், அல்லது நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை இயேசுவின் மீது வையுங்கள். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இதுதான் மூன்றாவது காரியமாக இருக்கிறது. live by faith even in your impossible situations. உங்களுடைய சாத்தியமில்லா சூழலிலும் இயேசுவையே விசுவாசித்து வாழுங்கள். இதுதான் மூன்றாவது காரியம். அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். the impossibility of human efforts. இதுதான் முதல்ல பார்த்த காரியம். மனித முயற்சியின் சாத்தியமின்மை, மனித முயற்சியில் சாத்தியமில்லாத காரியங்கள். ரெண்டாவது, the possibility of divine grace. தெய்வீக கிருபையின் வல்லமை தேவனுடைய முயற்சியால் சாத்தியமாகும் என்கிற காரியம். மூன்றாவதாக, உன்னுடைய எந்த சூழலிலும், எந்த சாத்தியக்கூறுகள் இல்லாத சூழலிலும் இயேசுவை விசுவாசி என்பது மூன்றாவது காரியம். மூன்று காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த வேளையிலும் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டம், மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய மன விரக்தி, உங்கள் ஊழியத்திலே மிகப்பெரிய சோதனை, உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வேதனை, உங்கள் ஊழியத்திலே மிகப்பெரிய சோதனை, உங்கள் அலுவலகத்திலே மிகப்பெரிய சோதனை, வேதனை, எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வசனத்தை எண்ணி பாருங்கள், நினைத்து கொள்ளுங்கள். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஜெபம் செய்வோமா? கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அடக்கினாரே. கடல் மேல் நடந்தாரே, கடும் புயல் அடக்கினாரே. பாடையை தொட்டாரே, மரித்த வாலிபன் எழுந்தானே. பாடையை தொட்டாரே, மரித்த வாலிபன் எழுந்தானே. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றும் இல்லையே. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்ற வாக்கை எண்ணி பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை பார்த்து கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மனுஷரால் கூடாதவைகள் இயேசுவால் கூடும், இயேசுவால் நிச்சயமாக கூடும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள உதவி செய்யும். உடைய வாழ்க்கையிலும் அவர்களால் முடியாது என்று சோர்ந்து போயிருக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவீர். அது பண கஷ்டமோ, மன கஷ்டமோ, அலுவல்களில் இருக்கிற பிரச்சனையோ, ஊழியத்தில் இருக்கிற பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, எந்த பிரச்சனையோ, எந்த இக்கட்டான சூழ்நிலையோ, எல்லாவற்றிலிருந்தும் இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்தும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து என்னால் முடியாத காரியங்களெல்லாம் எனக்கு செய்து முடித்தார் என்று சாட்சி சொல்வார்களாக.
நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.